ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏஜி திருச்சபையின் மூலமாக உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆல்டர் வர்ஷிப்பிலே நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே நம்மை உண்டாக்கின தேவனை நாம் உயர்த்த போகிறோம். அவரை துதிப்பதும், அவரை கனப்படுத்துவதும், அவரை புகழ்வதும் நமக்கு கிடைத்த பாக்கியமான ஒரு காரியம். அந்த காரியத்தை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, எங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வமே, அன்று உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று உம்மை துதிக்க ஏராளமான தூதர்கள் அன்று இருக்கும் பொழுது எங்களுடைய துதிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய உன்னத ஆவியினாலே நிறைக்கும்படியாய் கேட்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் அன்றைய துதிகளை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஆங்காங்கே எங்கே இருந்தாலும், எந்த இடத்திலே நாங்கள் உம்மை உயர்த்த ஆரம்பித்தாலும், அந்த இடத்திலே எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிறைக்க நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் ஜெபத்தோடு இந்த ஆராதனையில் நாம் பங்கு கொள்வோம். கர்த்தாவே, எங்களை கர்த்தர் நிறைப்பீராக, கர்த்தர் எங்களை நிறைப்பீராக. உம்மை நெருக்கமாய் இந்த ஆராதனையை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் இடைபடுகிறதை நாங்கள் அனுபவிக்க இந்த ஆராதனை எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாற கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கே
பாதுகாத்தவர். வருகிற நாளிலும் உம்முடைய அற்புத கரத்தினாலே அற்புத விதமாய் எங்களை பாதுகாத்த நடத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துதி ஆராதனைகளை கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளின் மூலமாய் நீர் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய ஒரு நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்க நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் மீது உடைய இரக்கம் வைக்கும்படியாய் கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி முடித்திருக்கிறவங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் நமக்கு சுகத்தை தருகிற ஆண்டவர், பலனை தருகிற ஆண்டவர், நல்ல கிருபைகளை, வார்த்தைகளை, அவருடைய அன்பை நம் மீது அவர் பொழிந்தருளி அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவராய் இருக்கிற தேவனை நாம் முழு மனதோடு நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மை யாவையும் நாம் எண்ணி துதிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வரும்போது ஆனந்த சத்தத்தோட அந்த வாத்தியங்களோட இருதயம் மகிழ்ந்து அவர் என்னவெல்லாம் நமக்கு செய்தாரோ அவைகள் எல்லாம் நினைத்து அவருடைய சமூகத்திலே துதிக்க கர்த்தர் எதிர்பார்ப்புள்ளவராய் இருக்கிறார். ஒரு புதிய பாடல் தெரிந்தவர்கள் நாம் சேர்ந்து பாடுவோம், தெரியாதவர்கள் நாம் கற்றுக்கொண்டு பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான் இந்த பாடலை சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Say
ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய துதி அவரிடம் ஏறெடுக்கப்படுவதற்கு அது எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படி எதிர்பார்ப்புள்ளவர்? என்னுடைய பிள்ளை, நான் மீட்டெடுத்த என்னுடைய பிள்ளை என்னை துதிக்கிறதை நான் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு ஏக்கத்தோடு அவர் வானத்திலிருந்து உற்று பார்க்கிறதை பார்க்க முடியும். தாவீது அதனை உணர்ந்தவாய் அவருடைய வாழ்நாட்கள் எல்லாம் அவர் செய்கிற காரியம். அவனுக்கு அநேக பிஸி ஷெட்யூல் இருந்துச்சு, அநேக காரியங்கள் அவர் செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் அவருடைய வேதத்தை தியானிப்பதிலும் மிகவும் முக்கியமாய் அவரை துதிப்பதை அவர் விட்டுவிடவே இல்லை. உட்கார்ந்து தன்னுடைய புலம்பல் நேரத்திலே, தனக்கு கஷ்டம், வேதனைகள், சந்தோஷமான நேரம், எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி முழு மனதாய் அவரை உயர்த்தி, நீ நல்லவர் ஆண்டவரே, என்னை விடுவிக்கிறவர், எனக்கு நியாயம் செய்கிறவர், என்னுடைய பகைஞரை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி அவரை எப்படியாவது அவரை துதிக்க அவர் சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அதை எதிர்பார்த்து அதை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே எல்லா காலகட்டத்திலும் அவரை துதிக்க, நமக்கு வியாதி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதன் மத்தியிலே அதன் மூலமாய் அவரை துதிக்க கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. திரும்பமா கூட ஒரு முறை கூட இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
நன்மை செய்தவரை, எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு இதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு அதில் ஆனந்தமே, இது ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானவான் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானவான் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் வாழ்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் வாழ்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை
அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நீசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வம் பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை அவரை உயர்த்துவோம். அந்த இந்த நேரத்தில் அப்படியே கர்த்தரை உயர்த்துவோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளுக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நீர் ஒருவர் மாத்திரமே உயர்த்தப்படத்தக்கவர், நீர் ஒருவர் மாத்திரமே எல்லா துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒருமனப்பட்டு உயர்த்துகிற இடங்களிலே அசைவாடுகிறவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ எங்கள் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. வீடா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், அந்த இடங்களிலே கர்த்தர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு உறவாடுகிற தேவனாக இருக்கிறார். அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ நன்றி ஆண்டவரே. அறிக்கை செய்வோமா? ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சொல்லி பாடுவோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே நன்றி ராஜா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah, hallelujah. அப்படி இருக்கிற கர்த்தரை உயர்த்துவோம். ஓ ராபா ஷதரபரா ரகரபர. ஹalleluya, யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். இயேசுவே,
மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் சேர்ந்தவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே இயேசுவே நாமத்தை கூப்பிடுவோம். அவருடைய நாமத்தை கூப்பிடுவோம். பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, திறந்துக வாசல்களை ஒரு கிரியைகளும் அடைப்பதில்லை. அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு தந்திரப்படவில்லை. வேதத்தில் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தில் ஒரு வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்தில் ஒரு வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்திற்கு ஒரு அதிகாரம் உண்டு. இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் யாரெல்லாம் கூப்பிடுகிறோமோ, யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறோமோ, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்முடைய கூக்குரலை கேட்டுவிட்டு அவர் அப்படியே போகிற தேவன் அல்ல. வேதத்தில் பார்க்கிறோம், பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், அந்த சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு இயேசு நிற்கிறார். நிற்பது மாத்திரமல்ல, அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதை அவருக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். இந்த
சூழ்நிலை இப்போ ஆராதிக்கிற பொழுது உங்கள் மனதில் என்ன சூழ்நிலையோடு எந்த காரியங்களோடு போய்கொண்டிருக்கீங்களோ அதை தேவ சமூகத்துக்கு தெரியப்படுத்துங்க. அப்பா, இந்த சூழ்நிலையில், இந்த காரியத்தில், இந்த அன்றைய நிலைமையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பலனை தாரும் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுமே என்று கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷங்க நம்முடைய கூக்குரலை கேட்கிறார்களோ இல்லையோ, தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்தின் நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்ன தேவன், அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன இருதயத்தோடு, ஒரு வகையான கசப்பின் இருதயத்தோடு நீங்க இப்போ உட்கார்ந்து இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு, இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் மத்தியிலே நான் உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். அவர் அன்றி வேற எதுவும் நமக்கு கிடையாது. இந்த நேரத்தில் அறிக்கை செய்வோமா? இயேசுவே, கூப்பிடுங்க. நீ எந்த சூழ்நிலை வழியாய் போய் கொண்டிருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அழுத்தங்கள் வழியாய் போய் கொண்டிருந்தாலும், இந்த நேரத்தை துதிக்கிற நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோமா? சேர்ந்து கூப்பிடுவோமா? இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கூப்பிடுவோம். இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அறிக்கை செய்யுங்க. உங்க சூழல் மத்தியில நிரந்தரம் அல்ல. இந்த காரியங்கள் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த போராட்டம் நிரந்தரம் அல்ல. இயேசுவே, 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 உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. ஹalleluya. 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 அவரை பாடுவோம். இயேசுவே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, யாவே, ஹalleluya. யாவே, ஹalleluya. நீங்க மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாகியே தந்தையாம் தெய்வம்,
சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சேர்ந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் இயேசு நீங்க மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு. இயேசு மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் போதுமானவர். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம்னா, அவர் நம் நினையாத நேரங்களிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நம்ம யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம், இந்த நேரத்தில் கர்த்தர் இதை செய்வார் என்று கொஞ்சம் துளியும் கூட நம்ம அதை யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் எப்போ நமக்கு ரைட் டைம், எப்போ நமக்கு தேவை, அற்புதம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பார்வோன் கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான், இஸ்ரவேலினுடைய தேவன் அவர் அந்த செங்கடலை இரண்டாக பிளப்பார் என்று அவர் கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, செங்கடல் இரண்டாய் பிளக்கும், அதன் ஊடாய் நாங்கள் கடந்து போவோம் என்று யோசிச்சிருக்க மாட்டாங்க. வனாந்திரத்திலே கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷிப்பார் என்று அவங்க கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. கண்மலையை அடித்து அதிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்து ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பார் என்று அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தேவை, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதங்கள் தேவையா இருந்தது. ஆனால் கர்த்தர் எப்படி செயல்படுவார் என்று அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம யோசிக்காத நேரத்தில், நம்ம யோசிக்காத விதத்தில் அவர் செயல்பட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்றது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எதையாவோ தேடி போயிட்டு இருக்கலாம், மனுஷங்களை தேடி போகலாம், சூழ்நிலைகளை, சில இடங்களை தேடி போகலாம். இந்த இடத்துக்கு போனால் எனக்கு விடுதலை உண்டு, இந்த இடத்துக்கு போனால் எனக்கு சூழ்நிலைகள் மாறும் என்று நீங்கள் சில நம்பிக்கைகள் வேற ஏதோ ஒரு பேரில் வச்சுட்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவால் மாத்திரமே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். இயேசுவை அன்றி, இயேசுவை தவிர நமக்கு எங்க போனாலும் நமக்கு அற்புதங்கள் நடக்காது. அவர் ஒருவர் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கிறது, அப்படி இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இது ஒரு ஜெபமாய் ஏறெடுப்போம் இந்த நேரத்தில். ஓ நன்றி இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த ஆராதனை வேளையில நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் அறியாமையை மாற்றுவதற்கு, எங்களுடைய இருளை மாற்றுவதற்கு
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கட்டுகளை உடைப்பதற்கு, ஆண்டவரே விடுதலை கொடுப்பதற்கு, ரட்சிப்பை அருளுவதற்கு இயேசு நாமம் மாத்திரமே போதும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற கிருபைகளை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறார். அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ஆசைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் அவைகளை அப்பா நம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு செய்தரலும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.